திருமா அவர்களுடைய வாகனத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற வகையில தனது வாகனத்தை, இருசக்கர வாகனத்தை குறுக்கே நிறுத்தி பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற, கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று செயல்படுகின்ற இந்த வலதுசாரி ஜாதிய மதவாத சக்திகளை மே 14 இயக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதுபோன்ற நடைமுறைகள் தோழர் திருமா அவர்கள் இந்திய அளவில் கவனிக்கப்படுகின்ற ஜனநாயக ஆற்றல், அப்படிப்பட்ட ஒரு தலைவரினுடைய வாகனத்திற்கு குறுக்கே ஒரு நபர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி தகராறு செய்ய முடியும் என்றால் அதை கண்டிப்பதற்கு யாரும் முன்வரவில்லை என்றால் இது தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். அவரது வாகனம் அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாத பொழுது அதை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றும் பொழுதே இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சதி என்றுதான் நமக்கு புரிகிறது. பொதுவாக இப்படிதான் நடக்கும். எல்லா சாலைகளிலும் சென்னையில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சாலைகளிலே இது போல வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுவது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் அதை வைத்துக் கொண்டு ஒரு சிக்கலை பெரிதாக்க வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுதுதான் அது எதேச்சையாக நடந்ததல்ல, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுங்கிறது நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாருமே டூ வீலர்ல போறோம், கார்ல போறோம், இது மாதிரி வாகனங்கள் உரசுவது என்பது இயல்பா இருக்கு. ஆனால் இங்கே வாகனம் உரசக்கூட இல்லை. அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி 4-5 வேக தடைகளை ஒன்றாக யார் போட்டு வைத்தார்கள் என்று தெரியவில்லை. இப்படியெல்லாம் போட முடியுமான்றது தெரியல. அப்ப அந்த இடத்துல ஒரு வாகனத்தை செலுத்துவது மிக நெருக்கடியான விஷயம். அப்படி செலுத்துகின்ற சமயத்தில் குறுக்கே ஒருவர் இருசக்கர வாகனத்தை கொண்டாந்து நிறுத்தி தகராறு பண்றாருன்னா இது திட்டமிட்டு ஒரு சண்டையை, சச்சரவை, வம்பிழுக்கக்கூடிய ஒரு வேலை. இப்படியாக வம்பிழுக்கக்கூடியவரெல்லாம் நாம் ஒருபொழுதும் ஆதரிக்க முடியாது. அது பாராளுமன்ற உறுப்பினருக்கு, தமிழகம் போட்டிருக்கின்ற ஒரு தலைவருக்கு இது போன்ற ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும் என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். அப்ப தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக பேசினா இது மாதிரி வம்பிழுக்கக்கூடிய வேலைகள் நடக்குமா? ஏனென்றால் இதில் நாங்களும் எதிர்கொண்டு இருக்கின்றோம். அதனால இது ஏதோ யோக்கியமா இது மாதிரிலாம் பண்ணினது தப்பு, திருமா செய்தது தப்பு என்று பேசுகின்றவர்களுக்கு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்திய அளவிலே சங்கிகள்லாம் யோக்கியமான சக்திகளா? அவர்கள் தகராறு செய்வதில்லையா? வன்முறை செய்வதில்லையா? மக்களை அடித்து கொலை செய்வதில்லையா? அதையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அந்த கட்சிக்காரனே லைவ்ல வீடியோ போட்டு தான் எப்படி அடிக்கிறோம், கொள்றோங்கிறது, வட இந்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அவர்களே ஒளிபரப்புவதை நான் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கும்பலுக்கு ஆதரவாக ஒரு காலத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம். மே 14 இயக்கம் ஒரு காலத்திலும் நிற்காது. இது போன்ற சச்சரவுகளை, வம்புகளை வீணாக இழுக்கக்கூடியவர்களுக்கு உரிய வகையில் பதிலளிப்பது என்பதுதான் முறையானதாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இது தொடர்பான வழக்கில் நேற்று 2 தரப்பின் மீது எந்த அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டதுன்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. அதே சமயம் திருமாவளவன் அவர்கள் தலையிட்டு இருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு நீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்காங்க. இதுல எப்படிங்க திருமா அவர்கள் தலையிட முடியும்? ஒருத்தர் வண்டியை கொண்டாந்து குறுக்க நிறுத்தினா முதல்ல சொல்றாங்க நகருன்னு சொல்றாங்க, காவல்துறை சொல்லுது. நகர மாட்டேன்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா, ஒரு நபர் வம்பிழுக்கிறான்னா, வம்பிழுக்கிற நபரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியின் தலைவர், தமிழகம் போட்டிருக்கின்ற ஒரு ஜனநாயக சக்தியினுடைய குரலாக இருக்கக்கூடியவர் என்ன பேசுவாரு? தெரிஞ்சுதான் நிறுத்துறானுங்க, தெரிஞ்சுதானே வம்பிழுக்கிறாங்க, தெரிஞ்சுதானே வம்பிழுக்கிறாரு அவரு. அப்ப அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எப்படி என்னத்தை பேசி என்னத்தை புரிய வைக்க முடியும்? அப்ப இது திட்டமிட்டு நடக்குது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, திருமாவளுக்கு இது நடக்குது அப்படின்னா, காவல்துறை பாதுகாப்பு தரும் பொழுது இந்த மாதிரி நபர்கள்லாம் செய்யறாங்கன்னா, சாமானிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கு நான் கேட்கலாம் இல்லையா? அது நீதிமன்றம் கேட்கணும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு, ஒரு கட்சி தலைவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்கே இதான் நிலைமை. ஒரு வண்டியை குறுக்க நின்று பஞ்சாயத்து பண்ணுவான், போலீஸ் வந்தாலும் பஞ்சாயத்து பண்ணுவான், திமிரா பண்ணுவான்னா சாதாரண மக்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்குது? என்ன பாதுகாப்பு இருக்குது? இது யார் கேட்கறது? இதெல்லாம் யார் கேட்கறது? 2 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி ஏற்றுக்க முடியாதுங்க. அது எப்படிங்க? அது எல்லா இடத்துலயும் இதே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஜாதி பிரச்சனையில ஒருத்தன் உள்ள பூந்து தாக்குனான்னா, தாக்குனவன் மீது வழக்கு, அடி வாங்கினவன் மீது வழக்கு போறதுதானே தமிழ்நாடு காவல்துறை யோகியதா இருக்குது. எல்லாரும் பார்த்து தானே இருக்கிறோம். அது எப்படி 2 தரப்பு மேல வழக்கு போடுவீங்க? ஒரு வாகனம் வருது, நிறுத்தி இருக்கிறாங்க, வண்டி முட்டல, அது தெளிவாகவே தெரியுது. அதுக்கப்புறம் 2 பேருக்கு முன்னாடி எப்படி வழக்கு போடுவீங்க? வம்பளுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? காவல்துறை பேசி நகராதவர் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு எங்களுடைய ஆளுமை தலைவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த பாதுகாப்பை கொடுக்க முடியாத நிலையில
எங்கள் தலைவர்களை பாதுகாப்பதற்கு வழி என்ன என்பது எங்களுக்கு தெரியும், அப்படி நாங்கள் செய்வோம். ஆகவே அந்த வகையில என்ன முறையோ அதை தோழர்கள் செய்திருக்கிறார்கள், தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. இல்ல, இதுல அடுத்த கட்டம் ஒன்னே ஒண்ணுதாங்க. இது மாதிரி தவறு செய்ய வம்பிழுக்க கூடியவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. இதை ஒன்று காவல்துறை நெறிப்படுத்தணும், அது இல்ல காவல்துறை நெறிப்படுத்தலைன்னா நீதிமன்றம் நெறிப்படுத்தணும். ஒரு தலைவரோட வண்டியில குறுக்க கொண்டு நிறுத்துறீங்க, பாதுகாப்புக்கு இடையூறு இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டாங்களா? நீதிமன்றம் அதை கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.